ஹலோங்க, அனைவருக்கும் வணக்கம். என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கடைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரே மழையா இருக்கு. சரி, ஈவினிங் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சாட் ஐட்டம் வந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஒரே மழைங்க, இங்க பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே மழை போட்டிருக்கு. நம்ம எங்கேயாவது அதாவது வீக்கெண்ட் வெளியில போகணும்னு நினைக்கவே முடியாது. இந்த மாதிரி மழை வந்து இது சொதப்பி விட்டுரும். வீக்கெண்ட் அப்படின்னாலே மழை வந்துடும். இன்னைக்கு ஃபுல்லாவே மழை போட்டிருக்குல்லப்பா. காலையில 4 மணில இருந்து மழை போட்டிருந்தாங்க. இன்னும் ஈவினிங் 7 வரைக்கும் மழை போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ஸ் போய்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்தியன் கிராசரி போகணும். முந்தா நாள் தான் போனோம். இப்போ வந்து இந்த சாட் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிராசரி போகணுங்க. சாம்ஸ் வந்தாச்சுங்க. சாம்ஸ் வந்தாச்சுன்னு சொல்றீங்க, கடையவே காணுமே. இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கு. எப்பவுமே அந்த சைடு பார்க் பண்ணுவோம், இன்னைக்கு இந்த சைடு வந்துட்டோம் நாங்க. போட எடுக்கலங்க. இது நல்லா இருக்குல்ல, இந்த பூ மாதிரியே தெரியல, ஆனா கிரீனிஷா நல்லா இருக்கு. பூவா? கிரீன் கலர் இல்ல, எவ்வளவு போட்டுருக்காங்க? வாங்கிடலாமான்னு கேட்டா முடியாதா? ஆனா நல்லா இருக்கும். நட அது வந்து $10 ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்து வெளியில பூச்செடி வச்சு தொங்க வர்றது. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பாட்டு தான் வச்சிருக்கோம் இல்ல, இந்த பெரிய பட்டம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பாட்டு, எல்லாமே பெருசா. அவ்வளோதான், அப்படியே அழுத்து அது. உட்காந்து எந்திரிக்கிறதே பெரும்பாடாது. எது காலி ஆகுதோ இல்லையோ, இம்பார்ட்டன்னா டயப்பரும் இந்த டிஷ்யூ மட்டும் வீட்டில் காலி ஆகிடும். இப்போ வந்து டயப்பர் தான். தர்ஷகுட்டி வளர்ற வரையும் டயப்பர் தான். இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கோம் டயப்பரை. எது அதே வாங்கிடலாமா? ஃபுல் சர்ப்ரைஸ். எல்லாமே ஒரே ரேட்டு தான். அதே வாங்கிடுறேன். 3 and 4. நம்ம 4 தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 40 50 40 தான் எடுக்கிறோம். இல்லை இது எடுப்போம். 16 வாங்க வேணாம், அதனால நெக்ஸ்ட் வாங்கிடுறேன். சரி, ஓகே. ஃபுல்லாக லிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வால்மார்ட் வந்திருக்கோங்க. அங்கே டயப்பரை மட்டும் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு இங்கே வந்தாச்சு. ட்ரெயின் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு, ஆனால் கருமேகமாக இருக்கு. அடுத்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். காரை வந்து விடும்போது மழை வரல, வெளியில இறங்கணுன்னே மழை வந்துருச்சு.
வால்மார்ட் வந்தோடனே கார்டனிங் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. பாட் வாங்க வேண்டியிருந்தது, ஒரு 2-3 செடி வைக்கணும், அப்புறமா வந்து மணி பிளான்ட்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் மண்ணும் வாங்க வேண்டியிருந்தது, பாட்டிங் மிக்ஸும், அதுவும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கிற செடியெல்லாம் பார்த்தோம். இந்த பாட் பார்த்தீங்க அப்படின்னா $10 போட்டிருந்துச்சு. ஆனால் என்னென்னா கீழே எப்படியும் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கீழே போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பிளான் பண்ணேன்னா, மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றினாலும் அந்த கீழே இருக்கிறத அந்த பிளேட் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வெளியில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கூட நம்ம புல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக என் வீட்டுக்காரர் இருந்துட்டு இந்த மாதிரி பாட்டே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்தேன், அந்த ரெட் கலரு. அப்புறம் வந்துட்டு இந்த பிளாக் கலரில் எடுத்துட்டு செடிங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்துட்டு பைனாப்பிள் செடி மாதிரி இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் அதான் கேட்டுட்டு இருந்தார், இருங்கப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செடின்னு பார்க்கறதுக்காக உள்ளேருந்து எடுத்து பார்த்தேன். ஸோ பைனாப்பிள் செடி தாங்க அது. வச்சிட்டோம் அப்படின்னா வந்துடும் நினைக்கிறேன். அவுட்டோரில் வந்துட்டு நல்லா தோண்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துடுங்க. ஸோ எல்லா செடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இந்த மழை டைமில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக மணி பிளான்ட்டு அந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்டு எல்லாமே. நம்மளுக்கும் கொஞ்சம் செடிங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, இப்போ பிளான் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால பாட்டிங் மிக்ஸும் பாட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்க அப்படி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே இது மேனாட்ஸ்லேயும் வந்து எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. வீட்டில் ஆல்ரெடி எங்ககிட்ட வந்து சாயில் இருக்குது அப்படிங்கிறனால அந்த பாட்டிங் மிக்ஸு மட்டும் வாங்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாரத்தில் எப்படியும் வந்து மில்க் வந்து தேவைப்படும். ஸோ மில்க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கிராசரிலாம் வந்து வாங்கணும். இந்தியன் ஸ்டோரும் போயிட்டுருந்தோம். சரி இன்றைக்கும் போகணுன்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்துட்டு சம்டைம்ஸ் உள்ளே இருக்க ஆனியன்லாம் அழுகிரும். அதான் என் வீட்டுக்காரர் சொல்லிகிட்ருக்கிறாரு, கொஞ்சம் பார்த்து வாங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் தக்காளி அதெல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் க்ராசரி போனோம். பயங்கர வெயிட்டாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயே குடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வெதர் ஒரு மாதிரி டவுனாக இருக்குது, ஸோ அதனால நான் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்தியன் ஸ்டோரில் டீ இருக்கும் இல்லையா, அதனால அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு உங்களை மாதிரி கிடையாது, 30 நாளைக்கு என்னமோ சொல்லுவாங்களே 35 டீக்கு மேலே, அப்படிலாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வந்து நாங்கள் எப்பயாவது சரியில்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி குடிக்கிறவங்களா இருந்தால் டெய்லி குடிக்கணும், இல்லைன்னா குடிக்கலை அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எங்களை மட்டும் நீங்கள் டீ அடிக்ட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேங்க. ஏன்னா வந்து ஈவினிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்னென்னா மழை டைமாக இருக்குல்ல, வெளியிலையும் எங்கேயும் போக முடியாது, அதனால வந்துட்டு சாட் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக பிளானில் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு என்னென்னா நாங்களும் அதை அப்படியே பண்ணலை, வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே விட்டாச்சு. சரி இன்னைக்காவது பிளானை போடுறோம், ஏன்னா அன்றைக்கி மழை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பானிபூரி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பானிபூரி அப்புறமா வந்து மசாலா பூரி, அப்புறமா வந்துட்டு நிறைய சொல்கிறாங்க, எனக்கு அதோட டீட்டெயில்டாக தெரியல. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒன்றா பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு மசாலா பொரிக்காக வந்து பொரி எடுத்துகிட்ருக்கிறேன். 2 பேக்கெட் வந்து பொரி எடுத்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரியும் வாங்க வேண்டியிருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சில பொரி பார்த்திங்க அப்படின்னா குண்டாக இருந்துச்சு, ஸோ அது சாப்பிட நல்லா இருக்காது இல்லையா இந்த மசாலா பொரிக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி வந்து எடுத்தாச்சு. தர்ஷன் வரலைங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிற்கவே விட மாட்டான், எல்லாத்தையும் எடுத்து பேஸ்கெட்குள்ளே போட்டுருவான் தர்ஷக்குட்டி. ஸோ அதுக்காக அவனுக்காகவே இந்த பிஸ்கெட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வெளியில் போகிறோம் அப்படிங்கிறனால அதுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாவது தான் வர்ற மாதிரி இருக்கும், இப்போல்லாம் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்குது எல்லா ஸ்டோருமே வந்துட்டு. எல்லாருமே வந்து ஒரு ஐட்டம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்கங்க ஈவினிங் சாட்டுக்கு. நான் வந்துட்டு மசாலா பொரி
வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறேன். எல்லாரும் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock மீட் பண்ணாங்க. நான் வந்து அங்கே போய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். ஸோ சுஸ்மி தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு அந்த மசாலா பொரிக்காக கேரட்டு, வெங்காயம், தக்காளி, மேங்கோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் சுஷ்மி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. கேரட் மட்டும் நான் துருவிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்துட்டு ஒரு ஐட்டம் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. என்னென்னா அந்த பொரி இருக்கு இல்லையா, பூரி, அந்த பூரி வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூரி மசாலா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சாட் ஐட்டம் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்குமே. அந்த ஸ்வீட் எடுத்து திருடி தின்னிக்கிட்டு இருக்கா. கிட்ஸும் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால நல்லாவே சாப்பிட்டாங்க. நாங்களும் அப்படி தான். சரி இனிமேல் மாதத்துக்கு ஒருக்காவது பிளானை போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். நைட்டு டின்னர்லாம் பிளான் பண்ணல. ஸோ இதோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 6க்கு மேலே தான் பிளான் பண்ணோம். அப்படிங்கிறனால நைட்டு டின்னர் இல்லாமல் இதவே வந்து டின்னராக பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. பானிபூரி, மசாலா பூரி, அப்புறமா வந்துட்டு இன்னொரு பூரி ஏதோ சொன்னாங்க, தஹி பூரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து கிருப்பா வந்து கிட்ஸ் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட், அதுக்கு நேம் எனக்கு தெரில. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்ததுங்க. எல்லாமே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாம் அடிதடியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா மசாலா பூரி மாதிரி. இதுக்கு மேலே நம்ம அந்த குருமா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.